கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நீதி இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜொலித்திரும் நட்சத்திரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நாள்ல கூட நம்ம இன்னைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்க போற வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சமாதானம். அதாவது இது வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சீஷர்கள்லாம் என்ன பண்றாங்க, யூதர்களுக்கு பயந்திருக்கிறதுனால நம்மளை யாராவது கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கதவெல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க. ஆனா கதவெல்லாம் பூட்டி இருக்க சூழ்நிலையில யார் வரானா, இயேசு வருகிறார். இயேசு வந்து அவங்க நடுவுல நின்னு உங்களுக்கு சமாதானம் என்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் எதுக்காக அந்த சமாதானத்தை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம பயம் அதிகமா இருக்கும்போது நம்ம இருதயம் எல்லாம் கலக்கத்தோட இருக்கும். இப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் இருக்கிறது. ஒரு தண்ணீரை நம்ம கலக்கி கொண்டே இருந்தோம்னா அது ஒரு மாதிரி கலங்கின மாதிரி இருக்கும். அதனுடைய கலங்கி ஒரு தெளிவில்லாம, ஒரு அமர்ந்த தண்ணீரா இல்லாம தெளிவில்லாம இருக்கும். அதே போல நம்ம பயப்பட ஆரம்பிச்சோன்னா, ஒரு காரியத்தை குறித்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம்னா நம்ம இருதயத்துல ஒரு தெளிவான எண்ணங்களும் சிந்தைகளும் இருக்காது. நம்ம ஒரு குழப்பமான சூழ்நிலையில ஆயிடுவோம். பயம் அதிகமாயி நம்மள என்ன பண்ணிடுவாங்களோ செஞ்சிருவாங்க. இந்த இடத்துல சீஷர்கள் யாருக்கு பயந்திருக்காங்கன்னா, யூதர்களுக்கு பயந்திருக்காங்க. ஐயோ, திடீர்னு கதவை பூட்டிட்டு வந்துருவாங்க, கதவு திறந்துட்டு வந்துருவாங்களோ, நம்மளை கொன்றுவாங்களோ, ஆண்டவரையே சிலுவையில அரைஞ்சிட்டாங்களே, நம்மள என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தின் மத்தியில ஆண்டவர் வந்து தோன்றி அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு சமாதானம் அப்படி சொல்றாரு. அப்ப அந்த சமாதானம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பயம்லாம் நீங்கி, அவங்களுடைய கவலை எல்லாம் நீங்கி ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு சமாதான குறைச்சலோடு நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு வேலை கிடைக்கல, இல்ல படிப்பின் காரியத்துல இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் என்ன பண்ணுவனோ, எப்படி படிப்பனோ அப்படின்ற ஒரு சமாதான குறைச்சலா இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு பயத்தோட, இல்ல திருமணத்துக்காக பயத்தோட, எப்ப திருமணம் நடக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட இருந்தீங்கன்னா, இல்ல பிள்ளைக்காக நீங்க ஏங்கி தவிச்சு கொண்டிருந்தீங்கன்னா, இல்ல கடனுக்காக நீங்க கஷ்டப்பட்டு கொண்டீங்கன்னா, வாழ்க்கையில எல்லா கஷ்டத்துக்காகவும் நீங்க ஒரு விதத்துல பயந்து கொண்டிருப்பீங்க. முதல்ல நம்மளுக்கு என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் பயம்தான் வரும். ஐயோ, நம்ம இந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொள்ளுவேன், இது எனக்கு எப்படி ஆகுமோ எனக்கு தெரியலையே அப்படி சொல்லிட்டு முதல்ல நம்ம ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பயம் வந்துடும். அதை தொடர்ந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கவலை வந்துடும். அதோட நம்மளுக்கு நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையுமே இழந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த நேரத்துக்கு நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கலங்கினதா இருக்கும். இப்போ வந்து ஒரு தண்ணீரை வந்து நம்ம கலக்கி விட்டோம்னா ரொம்ப கலங்கலா கலக்கிக்கிட்டே இருக்கத்துல வந்துட்டு அது ஒரு தெளிவில்லாம இருக்கும். அதே வந்துட்டு நல்லா அமர்ந்த தண்ணீரா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் வந்துட்டு ரொம்ப சமாதானமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம இருதயம் எப்படி பாத்தீங்கன்னா கலங்கினதா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒருவேளை இந்த கடனால நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, கடன்காரங்க வந்துருவாங்களே அப்படின்னு ஒரு கலக்கமா இருக்கலாம். இல்ல ஐயோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குதே, நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கலக்கமா இருக்கலாம். இல்ல திருமணமே நடக்கலையே, எல்லாம் தடையாவே இருக்குதே, எல்லாரும் பாக்குறாங்களே, நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்மளுக்கு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை குறித்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பயப்படுவோம், கலக்கத்தோட இருப்போம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். இதை நம்ம வந்து இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவ வருந்தி அழைக்கணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சமாதானம். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் நம்ம நிச்சயமா அதை பெற்றுக்கொள்வோம். உங்களுக்கு கடன் தொல்லை மாறணுமா, அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். இல்ல வியாதியில இருந்து விடுதலை வேணுமா, நம்ம கண்டிப்பா அதுல இருந்து பெற்றுக்கொள்வோம். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம், நம்ம இயேசு கிறிஸ்துவால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அவர் வந்து மரணத்தையும் ஜெயித்து பாதாளத்தையும் வென்ற
ஜெயிக்கிறவர். அப்ப மரணத்தையே ஜெயித்த அவரால எல்லாமே கூடும். நம்ம என்ன பண்றோம், அநேக நேரம் முதலாவது மனிதர்களை நம்புவோம். ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நம்மளுக்கு கடன் வேணும், பிரச்சனை வேணும், கடன் வேணும், அதுக்காக நம்ம பண தேவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா முதலாவது என்ன பண்ணுவோம்னா ஒரு மனிதர்களை தான் நாடுவோம். அதே நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸையோ அவங்களதான் நாடுவோம். அப்படி இல்லாம முதலாவது நம்ம யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான். இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலாவது என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க, இந்த நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க, இந்த கடன் தொல்லையில இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க, இந்த பிரச்சனையில இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கன்னு அப்படின்னு நம்ம பிரேயர் பண்ணும்போது கட்டாயம் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா, நீங்க உங்களுடைய நாமத்தினாலே நாங்க கேட்கிறோம் ஏசப்பா, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது முதலாவது உங்களுக்கு என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் வரும். எப்பயுமே ஜெபித்து முடித்த உடனே எல்லாருமே அதை ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஜெபிக்கிற எல்லாருமே எவ்வளவு கவலை கண்ணீர் அந்த பாரத்தை ஜெபித்து முடிச்ச உடனே நம்ம இருதயத்துல ஒரு சமாதான நிரம்பும். எவ்வளவு கலக்கத்தோட இருந்தாலும் சரி, பயத்தோட இருந்தாலும் சரி, கஷ்டத்தோட இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இருதயத்துல நிரப்புறது சமாதானம். அந்த ஆண்டவர் சமாதானக்காரர், அவரு சமாதானத்தின் பிரபு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா நம்ம இருதயத்துல சமாதானத்தை முதலாவது தரார். அப்போ நம்ம இருதயம் என்ன பண்ணும், சமாதானம் வந்துச்சுன்னா சந்தோஷம் வந்துரும், நிம்மதி வந்துரும். அதுக்கப்புறம் அந்த இருதயம் கலக்கம் இல்லாம தெளிந்த அமர்ந்த தண்ணீரை போல இருக்கும். அப்போ ஒரு கடன் தொல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி நம்ம இந்த பிசினஸ் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த பிசினஸ் பண்ணுவோம், இல்ல இந்த வழி இருக்குது அந்த வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வழிவாசலை நம்ம கண்களுக்கு திறந்து கொடுப்பாரு. அப்போ நம்மளுக்கு இந்த வழியில நம்ம போனோம்னா சரி இந்த காரியம் நேர்த்தியா முடியும் அப்படின்றத ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம குழப்பத்திலேயே இருக்கும்போது ஒரு சரியான முடிவையும் நம்மளால எடுக்க முடியாது. ஆண்டவர் முதலாவது நம்மளுக்கு சமாதானத்தை தரும்போது மட்டும்தான் நம்மளால அந்த காரியத்துல இருந்து விடுதலை பெற முடியும். இப்பொழுதும் கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, சமாதானக்காரராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம அவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வேண்டுதல் செய்யும் போது கட்டாயம் அவர் அந்த காரியத்துல நம்மளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யற வல்லவரா இருக்கிறார். இப்பொழுது கூட ஜெபிப்போம். உங்களுக்கும் என்ன தேவை இருந்தாலும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னவர் கட்டாயம் உங்களுக்கும் பதில் தருவார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீரே. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, என்ன பிரச்சனை என்ன போராட்டம் இருந்தாலும் தகப்பனே, அவர்கள் கண்ணீரை துடைத்து தகப்பனே ஆண்டவரே சமாதானத்தை அவர்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் எந்த காரியத்திலே ஒரு அற்புத எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வேளையிலே அந்த அற்புதத்தை செய்து அவர்கள் வாழ்க்கையில ஒரு சமாதான சந்தோஷத்தை தந்து ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் இருதயத்திலிருந்து பயம் நெருக்கம் ஆண்டவரே வேதனை கண்ணீர் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க தகப்பனே. அவர்கள் வாழ்க்கையில ஒரு சமாதான சந்தோஷத்தை தந்து ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம இப்ப ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். நீங்க என்ன காரியத்துல உங்களுக்கு அற்புதம் வேணும்னாலும் தினந்தோறும் இதே மாதிரி நீங்க ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அதனால நீங்க விசுவாசத்தோட என்ன பண்ணுங்க, ஒரு நம்பிக்கையோட ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோட என்ன பண்ணுங்கன்னா தினந்தோறும் ஜெபிங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். உங்க வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.